ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. வேவ் ஆப்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். வேவ் ஆப்டிக்ஸோட லெக்சர் 3 பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வேவ் ஆப்டிக்ஸில் லைட்டு ட்ராவல் ஆஸ் அ வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னேன். லைட் ட்ராவல் ஆஸ் அ வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட்டில் 3 விதமான வேவ் ஃப்ரண்ட் பேசினேன். ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி டாபிக் போயிடலாம். 3 விதமான வேவ் ஃப்ரண்ட். ஒன்று ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், இன்னொன்று பிளேன் வேவ் ஃப்ரண்ட். 3 வேவ் ஃப்ரண்ட் பற்றி பேசினேன். வேவ் ஃப்ரண்ட்டில் இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா போட்டோம், ஆம்ப்ளிடியூடுக்கு ஃபார்முலா போட்டோம். இன்டென்சிட்டி ஈக்குவல் டு P/4πr². இது ஸ்பெரிக்கலோடது. I is proportional to 1/r². A is proportional to 1/r. ஏன்னா I is proportional to a² உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சிலிண்ட்ரிக்கலோடது I equal to P/2πrl. I is proportional to 1/r, A is proportional to 1/√r. இதில் சம் கேட்பாங்கன்னு சொன்னேன். பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஆம்ப்ளிடியூட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பேசணும். என்னென்னா நியூட்டன்ஸோட கார்பஸ் கிளஸ், ஹைஜீனோட வேவ் தியரி, மேக்ஸ்வெல்லோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, தென் கடைசியாக பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீனோட குவாண்டம் தியரி. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எது ரைட்டு எது தப்புன்னு நம்ம பேசணும். அது முடித்ததுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் வேவ் பற்றி பேசணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஸோ y1 ஈக்குவல் டு a1 sin ωt. இது ஒரு வேவோட ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது வேவோடது y2 ஈக்குவல் டு a2 sin ωt +r−5. 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேவ் இப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் y1. இன்னொரு வேவ் இப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் y2. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் y வெக்டார் ஈக்குவல் டு y1 வெக்டார் ப்ளஸ் y2 வெக்டார். அப்போ எனக்கு ரிசல்டன் வேவ் இப்படி கிடைக்கும். இந்த ரெண்டு வேவை ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸோட பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ரைட்டா? தென்மொழி குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட். அதுக்கப்புறமா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சோம். a வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் a2 வெக்டார்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. a வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் a2 வெக்டார். அதுக்கு முன்னாடி நான் 3 விஷயம் பேசினோம். அதுக்கப்புறம் தான் அது உள்ளார போக முடியும். டெல்லுன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாத் டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஃபைனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இல்லைன்னா டெல்ஃபை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், டெல்டி டைம் டிஃப்ரென்ஸ்னு பேசணும். ரைட்டாப்பா? இப்போ இதுக்கான ரிலேஷனும் போட்டு காமிச்சேன். டெல்ஃபை ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்லு. மிக முக்கியமான ஈக்குவேஷன். 4 லெசனில் இது கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். டெல்ஃபை ஈக்குவல் டு 2π/t இன்ட்டு டெல்டி. இது ஃபேஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன், இது ஃபேஸுக்கும் பாத்துக்குமான ரிலேஷன். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஓகே. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் பேசணும். இன்ஃபேஸ்னால் என்னங்க சார், அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் என்னங்க சார்? நல்லா கற்றுக்குங்க. இன்ஃபேஸ் அப்படின்னாலே அது 0ன்னு அர்த்தம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது, 0. இன்ஃபேஸ் 0. அதே இடத்துல அவுட் ஆஃப் ஃபேஸு 5ஓடது 180. இது இன்ஃபேஸு 0. ரைட்டா? இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வேணும்னா a1 வெக்டார் ப்ளஸ் a2 வெக்டார்னு கற்றுக் கொடுத்தேன். அப்போது a வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் a2 வெக்டார். உங்களுக்கு r வெக்டார் ஈக்குவல் டு p வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் நல்லா தெரியும், வெக்டாரில் படிச்சிங்க. இது வெக்டாரோடு இருக்குது. இந்த வெக்டாருக்குள்ளார ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவோட பேர் தான் மேக்னிடியூடு. என்ன ஃபார்முலா போட்டேன்? p² + q² + 2pq cos θ. சிமிலியராக இதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். a = √a1² a2²
2a1a2 cos phi 2a1a2 cos phi ரைட்டா ஓகே அப்போ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு கேட்டாங்கன்னா a equal to root of a1 square plus a2 square plus 2a1a2 cos phi கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா அப்படியே பொறுமையாக வாங்க அடுத்தது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் இது a ஸ்கொயர் ஆகிடுது இங்கே ரூட் ஃபுல்லாக போயிடுது a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1a2 cos phi கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் intensity is directly proportional to square of the amplitude ஒரே நிமிஷம் a square அப்போ இது a ஸ்கொயரா இருந்தா இது i a1 ஸ்கொயரா இருந்தா i1 a2 ஸ்கொயரா இருந்தா i2 இந்த a1 க்கு பதிலா √i1 a2 க்கு பதிலா √i2 அதனால cos phi இதுவும் உனக்கு நல்லா தெரியும் இந்த ஈக்குவேஷனையும் நான் அன்னைக்கு பேசியிருந்தேன் இது வரைக்கும் தான் அன்றைக்கி நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தேன் இனிமேல் பேச போகிறதெல்லாம் புதுசாக நம்ம பேச போகிறோம் பார்த்துலாமா ரைட்டு இந்த லெசன் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு அதனால தான் வரல பட் பரவாயில்ல ஆனால் இதிலிருந்தும் 2 கேள்வி கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிரமாதமான லெசன் இந்த லெசன் முடியும் போது உனக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறது இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கும் அது நம்ம தான் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம பிரிக்கணும் ரைட்டா இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன தான் நம்ம படிக்கிறோம்ல ரைட் இது நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி இது உள்ளார வரேன் இப்போ வேறு ஒரு டாபிக் நான் உள்ளே கொண்டு வர போகிறேன் இன்டர்ஃபரன்ஸ் இந்த லெசனில் மொத்தம் நீங்கள் 3 டாபிக் படிச்சிங்கன்னா லெசன் முடிஞ்சிடும் இன்டர்ஃபரன்ஸ் போலரைசேஷன் டைஃப்ராக்ஷன் இது 3 டாபிக் படித்தா வேவ் ஆப்டிக்ஸ் முடிஞ்சுது இன்டர்ஃபரன்ஸுக்கு 2 கிளாஸ் போலரைசேஷன் ஒரு கிளாஸ் டைஃப்ராக்ஷன் ஒரு கிளாஸ் 4 கிளாஸ் போதும் லெசனை முடிச்சு கொடுத்துறேன் ரைட்டா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொன்னேன் சார் ஒரு வேவ் மேலே இன்னொரு வேவ் சேர்ந்து ஆட் பண்ணுறது தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனால் நடக்கிறது தான் இன்டர்ஃபரன்ஸ் ஒரு வேவும் இன்னொரு வேவும் இன்டர்ஃபியர் ஆகிறது குறுக்கிடுறது அதனால தான் இதோட பேர் குறுக்கீட்டு விளைவு தமிழ் மீடியம் பசங்க இப்படி படிப்பாங்க ஒரு வேவை இன்னொரு வேவ் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸோட டெஃபினேஷனே எப்படி தெரியுமா இருக்கும் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் 2 waves அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அவ்வளோதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலால் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் அப்போ ஒரு வேவும் இன்னொரு வேவும் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது இன்ஃபேஸில் இன்டர்ஃபியர் ஆகலாம் அவுட் ஆஃப் ஃபேஸில் இன்டர்ஃபியர் ஆகலாம் வேறு எந்த ஆங்கிளில் வேணாலும் இன்டர்ஃபியர் ஆகலாம் அதுதான் இந்த ஃபேஸ் கரெக்டாக ஸோ இப்போ நான் பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன் எனக்கு ஹானஸ்ட்டாக புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது சார் புரியல எனக்கு இந்த இடம் புரியல சார் இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க ரைட்டா இன்டர்ஃபரன்ஸ் an account of superposition of 2 waves an account of நம்ம நோட்ஸில் எழுதியிருப்பேன் அதை பார்த்து படிச்சுக்கோங்க an account of superposition of 2 waves 2 வேவு சூப்பர் இம்போஸ் ஆகுது இதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் சார் இதில் ஏதாவது ஒரு டைப் இருக்குங்களா சார் 2 விதமான இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் இந்த இடம் சோர்ஸு இங்கே 2 ஸ்லிட்டு வச்சுருக்கேன் S1 S2ன்ற 2 ஸ்லிட்டு ஒரு வேவோட க்ரஸ்ட்டு இப்படி வருது இது இந்த வேவோட க்ரஸ்ட்டு ஒரு வேவ் தான் ஆக்சுவலாக இது வந்து 2 ஸ்லிட் வழியாக 2ஆக பிரியுது ரைட்டா இந்த பிளாக் லைனில் போட்டிருக்கிறது க்ரஸ்ட்டு இந்த ரெட் லைனில் போடுறது ட்ரஃப்பு இது அதே வேவோட ட்ரஃப்பு உங்களுக்கு தெரியும்ல ஒரு வேவ்னா மேலே இருக்கிறது க்ரஸ்ட்டு கீழே இருக்கிறது ட்ரஃப்பு அகடு முகடுன்னு சொல்கிறது ரைட்டா அடுத்தது அடுத்த க்ரஸ்ட்டு இது அடுத்த க்ரஸ்ட்டு
இது அடுத்த ட்ரஃப்பு. இப்படியே கண்டினியூவாக நடக்கும். பார்த்துருப்பீங்க புக் டயக்ராமில். இது அடுத்தது அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த க்ரஸ்ட்டு, அடுத்த ட்ரஃப்பு, அடுத்த க்ரஸ்ட்டு, அடுத்த ட்ரஃப்னு வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ரைட்டா? ஓகே. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் புக் டயக்ராம் நைட்டு அனுப்பிச்சி விட்றேன் ஸ்க்ரீனில், அதை பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக அப்படியே க்ரஸ்ட்டு ட்ரஃப்பு, க்ரஸ்ட்டு ட்ரஃப்பு, க்ரஸ்ட்டு ட்ரஃப்பு அப்படியே போயிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னா, இந்த இடம் கவனிங்க. இப்போ நான் ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அந்த இடம் கவனிங்க. ஒரு க்ரஸ்ட்டும் இன்னொரு க்ரஸ்ட்டும் மீட் பண்ணுது. அடுத்ததும் அதே மாதிரி தான், அடுத்ததும் அதே மாதிரி தான். அப்போது எங்கெல்லாம் க்ரஸ்ட் அண்ட் க்ரஸ்ட்டு, எங்கெல்லாம் ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் மீட் பண்ணுதோ அந்த பேண்ட் எனக்கு பிரைட்டாக தெரியும். இது பிரைட் பேண்ட், சென்ட்ரல் பிரைட் பேண்ட். பொறுமையாக கற்றுக்கோங்க. இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன தெரியுமா? ஸ்க்ரீனில் லைட் தெரியும். அந்த லைட்டு இந்த இடம் பிரைட்டாக இருக்கும், அடுத்த பேண்டு டார்க்காக இருக்கும். இது டார்க்காக இருக்கும். அடுத்தது பிரைட்டாக இருக்கும், இப்படி பிரைட்டாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். அப்போ அல்டர்னேட்டிவ் பிரைட் பேண்ட் அண்ட் டார்க் பேண்ட் ஸ்க்ரீனில் கிடச்சிதுன்னா இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ புரியுதாப்பா உங்களுக்கு? இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த பிரைட் பேண்டுக்கு யார் காரணம்? இன் ஃபேஸ். டார்க் பேண்டுக்கு யார் காரணம்? அவுட் ஆஃப் ஃபேஸ். உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரைட் பேண்டு கிடைச்சாதான் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டார்க் பேண்ட் கிடைச்சாதான் அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ புரிஞ்சிருக்கும் பிரைட் பேண்டுக்கு யார் காரணம்? சார், ரெண்டு வேவோட க்ரஸ்ட் அண்ட் க்ரஸ்ட், ரெண்டு வேவோட ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் மீட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது பிரைட் பேண்ட். ஒரு வேவோட க்ரஸ்ட்டும் இன்னொரு வேவோட ட்ரஃப்பும், ஒரு வேவோட ட்ரஃப்பும் இன்னொரு வேவோட க்ரஸ்ட்டும் ரெண்டும் மீட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது டார்க் பேண்ட். டார்க் பேண்ட் கிடைச்சா அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். பிரைட் பேண்ட் கிடைச்சா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டிங்களா? அப்போ ரெண்டு வேவு ஒன்றுக்கு ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகும் பொழுது எனக்கு ஸ்க்ரீனில் அல்டர்னேட்டிவ் பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட் கிடைக்கும். ரைட்டா? இது சொன்னால் தான் இதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸு. ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் படிக்க போகிறோம், கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ். பிரைட் பேண்டுக்கு யாருடா ரெஸ்பான்சிபிலிட்டி? கன்ஸ்ட்ரக்டிவ் சார். டார்க் பேண்டுக்கு யார் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் சார். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? ரைட். இப்போ உள்ளே போயிடலாம். இங்கே வாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பக்கமாக கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொரு பக்கமாக டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ்னாலே ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிரைட் பேண்ட் தான் கிடைக்கும். டிஸ்ட்ரக்டிவ்னாலே ஸ்க்ரீனில் டார்க் பேண்ட் தான் கிடைக்கும். இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இன் ஃபேஸாக தான் இருக்கும். இந்த ஃபேஸ் கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஃபேஸாக தான் இருக்கும். சார், இன்னும் சரியாக சொல்லுங்கள். இன் ஃபேஸ்னால் 0, அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் 180. ஆம்ப்ளிடியூடுக்கு என்னடா ஃபார்முலா? √A1² A2² 2A1A2 cos phi. ஸோ உங்களோட ஞாபகத்துக்கு நான் இன்னொரு டைமும் எழுதி காமிக்கிறேன். √A1² + A2² + 2A1A2 cos phi. 5 0ன்னு கொடுங்க. 5 0ன்னு கொடுத்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சேவா. A1² A2² 2A1A2 cos 0 1. இந்த இடத்துல √A1² A2² - 2A1A2. காரணம் cos 180 உங்கள் எல்லாருக்கும் தெரியும், -1. கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க. A1 + A2 the whole square ரூட்டு. சரியாக இருக்கான்னு பாருங்கள். A + B the whole square போட்டிருக்கேன். இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி A1 - A2 the whole square. சரியான்னு பாருங்கள். ரூட்டும் ஸ்கொயரும் போய் சேர்ந்துருச்சு, ரூட்டும் ஸ்கொயரும் போய் சேர்ந்துருச்சு. அப்போது இந்த இடம் A max, A1 + A2. தங்கங்களா, கவனமாக கவனிங்க. இனிமேல் வரதெல்லாம் சம் ஐடியா தான். அப்போது இங்கே A மினிமம் வேணும்னா A1 - A2. என்ன கற்றுக்கிட்ட? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும் சார்.
ஒரு கல்லில் தூக்கி போட்டு தாமரை இலை 4 சென்டிமீட்டர், இன்னொரு கல்லில் 6 சென்டிமீட்டர்னால் மொத்தம் 10 வந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ், 2 வந்தால் டிஸ்ட்ரக்டிவ். 6 மைனஸ் 4, ஏ மினிமம் A1 மைனஸ் A2. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இப்போ இனிமேல் அவங்க சொல்லிடுவாங்க தெளிவாக, A1 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், A2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு 12 சென்டிமீட்டர். அப்போது சம் ஈஸி தான், உனக்கு புரியணும் இது கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லையான்ட்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A1 மைனஸ் A2ன்றதுனால -4, அதாவது கிராஃபிக் கீழே வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் 4, இது ரெண்டாவது ஒன் 8. அப்போது ஃபஸ்ட் ஒன்னோட ரெண்டாவது பெருசாக இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸில் வரும். இந்த ரெட் லைன் போடுற பாரு, இதான் ஆன்சர். அப்போ இந்த இடம் 4 சென்டிமீட்டர், இந்த இடம் 8 சென்டிமீட்டர். 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் யார் பெருசாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இதான் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ மினிமம். கற்றுக்கிட்டிங்களா? இப்போ நீங்கள் கவனமாக படிக்கணும். 5 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 5 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ரைட்டா? இதில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்கப்பா, ஏ மேக்ஸுக்கும் ஏ மினிமத்துக்கும் என்ன ரேஷியோ இருக்குன்னு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நீ ஒன்றும் பண்ணாத A1 + A2 / A1 - A2 ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த சம்மெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. நான் திரும்பவும் வே ஆப்டிக்ஸோட நோட்ஸு, ப்ராப்ளம் ஷீட்டு, சொல்யூஷனு எல்லாம் சென்ட் பண்ணி வரேன். நைட்டு உட்காந்து இன்டர்ஃபரன்ஸோட சம்மை ட்ரை பண்ணு. Amax / A minimum A1 + A2 / A1 - A2ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஓகே சார், அப்படியே ஐ சொல்லிட்டு போயிடுங்களேன். ரிசல்டன் இன்டென்சிட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். இங்கே பாருங்கள், I = I1 + I2 + 2√I1 √I2 cos phi. இன்ஃபேஸாக இருந்தால் 5 அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால் 180. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் வரப்போகுது, ரொம்ப ஷார்ப்பாக கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஐ வேணும்னா I1 + I2 + 2√I1 √I2. சார் cos 0 1 முடிஞ்சு போச்சா? அப்படியே இங்கே ஐ வேணும்னா I1 + I2 - 2√I1 √I2. கற்றுக்கிட்டிங்களா? அங்கிருந்து ஐ மேக்ஸிமம், ஏன்னா அதான் இன்ஃபேஸ்னாலே மேக்ஸிமம் இல்லை. இது சரியாக இருக்குமான்னு செக் பண்ணுங்க. √I1 + √I2 2. இதை உடைச்சா இது வருதான்னு பாருங்கள். அப்படியே நீங்களே செக் பண்ணுங்க. பூஜா கிடைக்குதாம்மா? கௌதம், ஷைனி, தேன்மொழி கிடைக்குதா? ரைட். அப்படி இங்கே வந்தீங்கன்னா குட் பை. √I1 - √I2 2. எவ்வளோ சம் தெரியுமா? டிஸ்ட்ரக்டிவ்னா இன்டென்சிட்டியை மைனஸ் பண்ணிடு, ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிடு. Imax √I1 + √I2 2. என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் Imax to the I minimum. அசால்ட்டாக போட்டுருவீங்க. Imax / I minimum √(whole root) போட்டேன்னா சரி, இந்த இடத்துல தனியாக எழுதுகிறேன். √I1 + √I2 / √I1 - √I2 2. அம்மாக்கு ட்ரெஸ் சரி, இந்த கேல்குலேட்டர் தானே வேணும்? சரி வாங்கி தரேன். அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்து. Imax / I minimum √I1 + √I2 / √I1 - √I2 2. ரைட்டா? இதில் சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. Amax / A மினிமத்தில் சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரைட்டா? கொஞ்ச நேரம் நிதானமாக இன்னும் கூட நல்லா கவனிக்க ட்ரை பண்ணுங்கள். A1 + A2, இது A1 - A2. இங்கே Imax / I மினிமத்துக்கு ஃபார்முலா எல்லாம் போட்டேன். சரி, இதை சம்மா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? திரும்ப என்ன பாருங்கள். இந்த ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எழுதுகிறேன். இந்த பேஜில் தான் சம்மோட ஐடியா எல்லாம் இருக்குது. எல்லாம் எப்படிலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் சொல்லிடுறேன். கவனமாக கவனிங்க. Imax / I minimum உனக்கு தெரியும். ஐக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இது சரியான்னு பாருங்கள். யாராவது சொல்லு. இப்போ நான் எழுதியிருக்கிறது சரியா? I is proportional to A². அதன் அடிப்படையில் எழுதியிருக்கேன். ரைட்டா? பதில் சொல்லு. கரெக்டா?
பா ஐ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ ஸ்கொயர் பா. அப்போ இது சரிதானே நான் எழுதியிருக்கிறது? எஸ் சார். ரைட் பா 4 பேர் தானே இருக்கும், நம்ம ஜாலியாக பேசி கிளாஸ் சூப்பராக கொண்டு போகலாம்ல. அந்த 11th பசங்க தான் பேச மாட்டானுங்க, உங்களுக்கு என்ன ஜாலியாக பேசுங்க. ஏ மேக்ஸு a1 + a2 by a1 minus a2 whole square, இது சரியா? Yes, sir. ரைட் பா. அடுத்தது I is proportional to a ஸ்கொயர்னா a is proportional to root i, ஒத்துக்கிறீங்களா? பாரு இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க, ரூட் ஐ. அப்போ இந்த a1க்கு பதிலாக ரூட் i1, a2க்கு பதிலாக ரூட் i2, ரூட் i1 மைனஸ் ரூட் i2 ஹோல் ஸ்கொயர். சரியாது? இதுவும் சரிதான். ரைட்டா? ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். a1 வந்து 6, a2 வந்து 4. நல்லா கவனி. ஃபைன் தி a max by a minimum ரேஷியோ கேட்டால் அசால்ட்டாக சொல்லிடுவீங்க. a max by a minimum கேட்டால் என்ன எழுதுவீங்க? 6 + 4 by 6 - 4ன்னு போட்டு சொல்லிடுவேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா a1 a2 உனக்கு கொடுத்துட்டேன். a1 a2வை கொடுத்துட்டு i max by i minimum ரேஷியோ கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என்னவா பண்ணுவீங்க? இப்போ i1 i2 இருக்குது, i max by i minimumனா இந்த ஃபார்முலாவில் போட்டுருவேன். நான் கொடுத்ததே a1 a2 கொடுத்துட்டு i max by i minimum கேட்டிருக்கேன், என்ன பண்ணுவீங்க? a1 + a2 by a1 minus a2 whole square ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டுருவீங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா 10/2 100/4, அப்போ ஆன்சர் 100/4. கரெக்டாக? 100/4 அவ்வளோதான். அடித்தா 25/1. இவ்வளோ தான் ஆன்சர். அப்போ என்ன கற்றுக்கணுன்னா i1 i2 கொடுத்து i max by i minimum கேட்டாலும், a1 a2 கொடுத்து a max by a minimum கேட்டாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரைட்டா? குழப்பிக்காத. ஐக்கும் ஏக்கும் தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ஸ்கொயரு. வெறுமனே a max by a minimum கேட்டால் என்ன பண்ணணும்? நீ இது எதுவும் ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. a max by a minimum கேட்டாங்கன்னா வெறுமனே மேலே ஆட் பண்ணணும், கீழே மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இன்டர்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் அதீத இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே தான் பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்கு பாருங்க. ரைட்டா? இப்போ ஒரு சம் பாருங்களேன். y1 = 6 sin omega t, y2 = 4 sin omega t. Find the ratio of i max by i minimumனு இப்படி தான் கேட்பாங்க. நீ சின்ன குழந்தை மாதிரி பிஸ்கட்டை பிரித்து உன் கையில் கொடுக்குற மாதிரி இந்தாப்பா a1 வச்சுக்கோ, a2 வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் a1 a2 எடுக்கணும். யாராவது சொல்லுங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து a1 என்னவா இருக்கும், a2 என்னவா இருக்கும்? a1 வந்து 6 சார். 6, a2 4 சார். 4, அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே ஒமேகா டி மட்டும்தான் இருக்கணும். இங்கே ஒருவேளை தெரியாமல் ப்ளஸ் பைன்னு இருந்தால் இப்படி போடக்கூடாது. நீங்கள் எந்த ஆங்கிளுமே இருக்கக்கூடாது, அப்போனா இன்ஃபேஸாக இருக்காது. நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? அப்போ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி 0 இன்ஃபேஸ்னு ஆகிடும். ரைட்டா? இன்னும் கூட உன்னை ஏமாற்றுவாங்க. இந்த இடம் 6 sin ஒமேகா டி, y2 4 cos ஒமேகா டி. இப்போ இதோட ஃபேஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கும். இந்த கொஷினோட ஃபேஸ் எவ்வளோ? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, தப்பாக சொன்னால் பரவாயில்ல, நான் திருத்துறேன். மோனிஷ், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ஏன் அவ்வளோ நேரம்? மேக்ஸ் கிளாஸ் வந்து. ஓ, நீங்கள் மேக்ஸா? ரைட். சொல்லுங்கள் பா, இதோட ஃபேஸ் எவ்வளோ? ட்ரை பண்ணு. ஃபேஸ் எவ்வளோ? sin ஒமேகா டி ஃபேஸ் 0. இங்கே சைனு காசு, ஃபேஸ் எவ்வளோ? சரி, ரைட், கற்றுக்கோங்க. 90. ஏன் 90? காஸ் தீட்டாவை சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், இல்லை 90 ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போது ஒரு இங்கே பாருங்கள், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எடுக்கும் பொழுது இது ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காதில் வாங்கு, ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சைன்னா சைன் தான் இருக்கணும், காசு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இது காசாக இருந்தால் அது சைனாக நீங்கள் மாற்றணும். சைனாக மாற்றணும்னா ஒன்று +5/2 இல்லை -5/2. நல்லா கற்றுக்கிட்டீங்களா இப்போ? ஸோ i max by i minimum ரேஷியோ, a max by a minimum ரேஷியோ, இது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கணும். தென்
டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் எடுத்து பழகணும். ரைட்டா? இன்னொரு சம் பாருங்களேன், கவனமாக ஒரு பக்கம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரக்டிவ் பேசிகிட்டு இருக்கோம். 5 5 180 பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஏ மேக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல ஐ மேக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், இங்கே ஏ மினிமம் பேசிகிட்டு இருக்கோம், ஐ மினிமம் பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சம்மை போட்டு காட்டுறேன். சார் இவ்வளோ நேரம் பேசினது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுனீங்க, இப்போ கன்ஸ்ட்ரக்டிவோட பாத் டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுங்க. திரும்பவும் காதில் வாங்க. ஒரு போர்ஷன் முடிச்சிருக்கேன், ஃபேஸ் முடிச்சிருக்கேன், இப்போ பாத்துக்குள்ளார வந்திருக்கேன். பாத் டிஃப்ரென்ஸ் இதான் சிம்பிள், டெல்லுன்னு சொல்லலாம். உனக்கு பிடிக்கலன்னா டெல் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ, உன் விருப்பம் தான். டெல் பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என் லாம்டாவாக இருந்தால் மட்டும் இது கண்டிஷன். எப்படி வந்தது ஏன் வந்ததுலாம் குழப்பிக்காது. இப்படி இருந்தால் பிரைட்டாக இருக்கும். கண்டிஷன் ஃபார் பிரைட் பேண்ட், condition for constructive interference of path difference sir equal to n lambda. இந்த இடம் டெல் என்னவா இருக்கும்? 2n minus 1 lambda by 2. இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஸ்க்ரீனில் இந்த இடம் பிரைட் பேண்டுன்னு சொன்னேன், இந்த இடம் டார்க் பேண்டுன்னு சொன்னேன், இந்த இடம் டார்க் பேண்டுன்னு சொன்னேன். பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட். இந்த பிரைட் பேண்டுக்கு யார் காரணம்? இவன் தான் காரணம். பாத் டிஃப்ரென்ஸ் n லாம்டாவாக இருக்கணும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கணும். இப்போ புரியுதா உனக்கு? ஸ்க்ரீனில் அல்டர்னேட்டிவ் பிரைட்டு டார்க்கு இப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். அதில் பிரைட்டாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ், டார்க்காக இருந்தால் டிஸ்ட்ரக்டிவ். பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்? ஃபேஸ் இன்ஃபேஸாக இருக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ் n லாம்டாவாக இருக்கணும். இங்கே டார்க்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபேஸ் 180 இருக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ் 2n minus 1 lambda by 2 இருக்கணும். ரொம்ப கவனம் தேவை. இந்த n யாருங்க சரிங்க? மூணாவது பிரைட்டு கண்டுபிடிமா, எண்ணுக்கு 3 லாம்டான்னு கொடுங்க. நாலாவது டார்க்கு சொல்லுங்கள், எண்ணுக்கு இங்கே 4ன்னு சொல்லணும். அவங்க எத்தனாவது பிரைட்டு எத்தனாவது டார்க்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். லாம்டா வேவ் லென்த்து அது உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சென்ட்ரல் பிரைட் பேண்ட். அதோட எண்ணு 0. அது எங்கே இருக்குன்னா கேட்க மாட்டாங்க. ஃப்ரம் சென்ட்ரல் பிரைட் பேண்ட்லேருந்து தேர்ட் பிரைட் பேண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஃபோர்த் டார்க் பேண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்படி தான் கொஷின் கேட்க போகிறேன். ரைட்டா? ஸோ ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்டிவ் பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரக்டிவ் பேசி முடிச்சிருக்கோம். இப்போது கவனமாக கவனிங்க. ஒரே நிமிஷம். y1 equal to 6 sin omega t, y2 equal to 8 cos omega t. Find the resultant amplitude. கேட்குறாங்களா? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட்னு கேட்குறாங்க. இதே மாதிரி சம் ஏகப்பட்ட சம் நீங்கள் நீட் ஃபிசிக்ஸில் பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏ கேட்குறாங்க. ஏன்னா என்னது? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு. இல்லைன்னா ஐயும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற டேட்டா முதல்ல எடுக்க பழகிக்கோங்க. A1 6ங்க சார், A2 8, sin ஒமேகா டி காஸ் ஒமேகா டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்னா ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே காசு இருக்கிறதுனால அதை சைனாக மாற்றணும்னா ஒரு π/2 ஆட் பண்ணணும், இல்லை சப்ராக்ட் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ π/2 கற்றுக்கிட்டிங்களா? அங்கேருந்து ஏ ஃபார்முலா போடுங்க. ரூட் ஆஃப் ஒரு சம் தான் நான் போடுவேன், அடுத்தடுத்த சம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 காஸ் 5. A equal to root of A1 ஸ்கொயர் சார் 36, A2 ஸ்கொயர் 64, 2A1 6, A2 8, காஸ் 90 0. 36 64 100, அப்போ A வந்து 10. அவ்வளோதான் ஆன்சர். இது அப்படியே கேட்பாங்க. இங்கேருந்து ஐ கேட்டாங்கன்னா ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். அப்போ ஐ ஈக்குவல் டு 100. இது ரெண்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் A1 A2 கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் என்ன சிக்கல்னா, ஃபேஸ் கண்டுபிடிக்க தடுமாறுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 4-5 சம் நம்ம இங்கேயே இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா உனக்கு அங்கே பிரச்சனை இருக்காது. ரைட்டா? ரெண்டாவது சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இங்கே வாங்க. அது மாதிரி லீட்ஸ் லேக்ஸ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. y1 equal to
4 sin omega t, y2 equal to 6 sin omega t plus pi by 3. Find the a. ரைட்டா? நீ சால்வ் பண்ண தேவையில்ல, நான் பண்ணுறேன். எனக்கு என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் டேட்டா சொல்லுங்கள். யாரா சொல்லு, டேட்டா சொல்லு. 2 pi by 3 இருந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 pi by 3 ஏன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 pi by 3? இல்லை முதல்ல A1 8 முடிச்சிருங்க. A1 எவ்வளோ, A2 எவ்வளோ? 4 6 4 6. இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2 pi by 3? நீ ஏன்னு சொன்னா pi minus pi by 3. புரியல பா சார் pi minus pi by 3 போட்டு பை மைனஸ் பை பை 3. ஏன் பை மைனஸ் பை பை 3ங்க? பை எங்கே இருக்குது? பையே இல்லையேங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் வேலை ரெண்டு ஒரே ஃபங்க்ஷனாக இருக்குன்னு பாரு. கௌதம், ரெண்டு ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கா? இருக்கா? ரைட். இப்போ என்ன பண்ணணும், வேறு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கணும். செகண்டு முதல்ல எழுதிக்கோங்க, மைனஸ் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. பை பை 3. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை 3 60 டிகிரி. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேருந்து ஏ வாங்க, ரூட் ஆஃப் ஃபார்முலா பாருங்கள், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் 2a1 a2 காஸ் பை. ஜென்ரல் ஈக்குவேஷன். எப்போவுமே ஐ கேட்டாங்கன்னா பயப்படாத, ஏ கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஏவை கண்டுபிடிச்சிரு, அப்புறம் ஐ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ ஸ்கொயர் தானே. நீங்கள் ரூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காது. ஏவை கண்டுபிடிச்சி ஐயை கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ ஏ வந்து a1 ஸ்கொயர் 4ன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 16 36 16 36 ப்ளஸ் 2 இன்ட்டு 4 இன்ட்டு 6 இன்ட்டு 1/2 காஸ் 60 1/2. ரைட் தானே? அடுத்தது இந்த ரெண்டும் போயிடுச்சு. 16 36 52 52 ஒரு 24 52 24 76. அப்போ ரூட் ஆஃப் 76. 8 64 9 81. ஆன்சர் பிட்வீன் 8 and 9ல் இருக்குது. 8.3 8.4. அது ஆப்ஷன் பார்த்தா அது ஒன்று தான் இருக்கும், ஈஸியாக டிக் பண்ணிடலாம். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன், எனக்கு கரெக்டாக ஃபேஸை மட்டும் கண்டுபிடி. y1 equal to 10 sin omega t plus pi. y2 equal to 5 sin omega t. Find the value of a and I. பதில் சொல்லு. 3 டேட்டா வேணும் பா. a1 வேணும், a2 வேணும், 5 வேணும். வாயை தர. சொல்லுங்க, பரவாயில்ல. எத்தனை பேர் சொன்னானே? a1 a1 10 10 a2 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் pi பை. பைனா 180 சொல்கிறீங்களா? பை. ஏன் பைனா பார்த்ததும் தெரியுது. இது ஒமேகா டி, இது ஒமேகா டி ப்ளஸ் பை. பா இங்கே லீட்ஸு லேக்ஸ்லாம் கவலைப்படாது. பை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பையாக இருக்கணும். அப்போ பைனா என்னடா ஃபார்முலா ஏக்கு? டேரெக்டாக சொல்லுங்கள். a1 minus அவ்வளோதான், அழகாக சொல்லிட்டீங்க. அப்போ 10 மைனஸ் 5 ஆன்சர் 5. இப்படியும் உனக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ஃபார்முலாவில் போட்டுட்டு தேவையில்ல. ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 காஸ் பை அங்கெல்லாம் போக தேவையில்ல. ரைட்டா? அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம் போடுவோமா? வாங்க வாங்க வாங்க. y1 equal to 8 sin omega t plus pi by 6. y2 equal to 4 sin omega t minus pi by 6. Find the a and I கேட்குறேன். a1 a2 உனக்காக நானே எழுதிடுறேன். எனக்கு ஃபேஸை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கடா. நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் அடுத்தது போயிடுவேன். 5/3 5/3
பூஜா பை பை 3 சொல்லியிருக்கேன். எனக்கு ரைட்டான்னு தெரியல. ஷைனி உன்னோட பதில், தேன்மொழி உன்னோட பதில், மோனிஷ், கௌதம். எனக்கு நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் சார். புரியலம்மா. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்னேன் சார். 0 0 சார். ஷைனியோடது 0, மோனிஷோடது 0. கௌதம்? கௌதம் ஆன்சரு. இன்னமும் நீங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறீங்க. பூஜா சொன்னது தான் கரெக்டு, பை பை 3 தான் ரைட்டு. மோனிஷ் என்ன சொல்ல வர? சார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸான்னு கேட்கணும் சார். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கலான்னு சொல்ல வர. நீ சொன்னதே முதல்ல தப்புன்னு சொல்கிறேன். நீ 0 தானே சொன்ன? இல்லை சார், அதான் குழம்பிட்டேன் சார். பை பை 6 மைனஸ் ஆஃப் பை பை. என்னடா குழம்பு ரசம் இருக்கேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 அந்த. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லவா? பை எப்போவுமே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குது. ஷைனி காதில் வாங்க, நீ பண்ணது தப்பு. தேன்மொழி கவனமாக கவனி, கௌதம் கவனமாக கவனி. ஒமேகா டி மைனஸ் பை பை 6 எப்போவுமே செகண்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், மைனஸ் போட்டுக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட வேலை மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பை பை 6 மைனஸ் 2 பை பை 6 மைனஸ் பை பை 3. அப்போ ரெண்டாவதுல இருக்கிறவன் லேக்ஸ் பை ஃபஸ்ட்டு பை பை 3. நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், இந்த சம் போடுறதுக்கு லீட்ஸு லேக்ஸ்லாம் வேணான்னு சொன்னேன். மைனஸ் வெளில வந்தால் செகண்டில் இருக்கிறவன் லேக்ஸ். இப்போ உனக்கே தெரியும், உங்களை விட நான் பெரியவன், என்னை விட நீங்கள் சின்ன பசங்க, அவ்வளோதானே? நான் சொன்னால் என்னை விட நீங்கள் சின்ன பசங்க, நீங்கள் சொன்னால் எங்களை விட நீங்கள் பெரியவங்க சார், அவ்வளோதானே? அப்போ யாரை வச்சு சொல்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஈக்குவேஷன் லேக்ஸ் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எவ்வளோ? பை பை 3. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க. பை பை 3னா உனக்கே தெரிஞ்சு போச்சு 60. வழக்கம் போல் ஃபார்முலா இதெல்லாம் நீங்களே செஞ்சுருவீங்க. a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos 5 போட்டுருவீங்க. அப்போது இன்னும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, ரைட்டா? ஸோ ரெடி ஆகுங்க. அடுத்த சம் பை எனக்கு இது மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க பை. y1 ஈக்குவல் டு சாரி ஏ இல்லை 15 sin omega t minus pi by 2. y2 equal to 10 sin omega t plus pi by 6. Find the phase difference. எவ்வளோமா? 2 பை பை 3 5 by 6. Yes sir. மற்றவங்களோட பதில்ரா? 2 பை பை 3. 5 by 2. 2 பை பை 3ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. 5 by 3 யாரை சொன்னீங்களா? 5 by 2 sir. 5 by 2. செக் பண்ணிடுவோமா? ஓகே. பை எப்பயுமே உங்கள்கிட்ட சொன்னது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு மைனஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கன்னு சொன்னேன். நீ ட்ரெயின்டாக இருந்தால் டேரெக்டாக மைனஸ் உள்ளே தள்ளிடு. மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. உங்களுக்கு புரியுதா? மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பை பை 6 ப்ளஸ் பை பை 2 6 பை ப்ளஸ் 3 பை 4 பை பை 6 2 பை பை 3 தான் ரைட்டு. அப்படியே அங்கே ஃபேஸுக்கு போயிட்டு 2 பை பை 3யை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு, ரைட்டா? ஸோ கவனமாக கற்றுக்கிட்டிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் முடிக்க போகிறேன், இன்னும் ஒய்டிஎஸ்சி மட்டும் இருக்குது. ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியாது. ஒரே நிமிஷம்.